ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சட்னி ரெசிபி. எப்போவுமே நம்ம புதினா சட்னி செய்யும்போது புதினாவை அதிகமாக சேர்த்து செய்வோம். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் ஹோட்டலில் செய்கிற மாதிரி புதினா கூடவே உளுந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதை விட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நல்லா கமகமன்னு ரொம்பவும் டேஸ்டியான புதினா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கலாம். இந்த கருப்புளுந்தை நான் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 3 வரமிளகாய், 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் வரமிளகாவை ஆட் பண்ணிக்கிங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு உளுந்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து வறுத்துட்டே இருக்கணும். உளுந்தோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சிடலாம். அடுத்தது அதே கடாயில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து வதக்கணும். 4 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து வதக்கணுன்னா வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இது கூட 2 பெரிய சைஸில் இருக்க தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி சீக்கிரமாக வேகணுன்றக்காக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலும் சரி, தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு பொடி உப்பை விட கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவியும் சீக்கிரமாக கிடைக்கும். நம்ம ஆட் பண்ண தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. தக்காளிலேருந்து தோல் தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 கப் அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு புதினா. புதினாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா புதினாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். இல்லைன்னா புதினாவை ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து வதக்கணுன்னா புதினா நல்லாவே வெந்துடும். இந்த அளவுக்கு புதினா வெந்ததுக்கப்புறம் அது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் அதிகமாக தேவைப்படாது, அதனால் நம்ம கொஞ்சமாக தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். நான் செய்கிற அளவில் நீங்கள் சட்னி செஞ்சிங்கன்னா இந்த சட்னியை 5லேருந்து 6 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சட்னி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் வறுத்த உளுந்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம உளுந்து ஆட் பண்ணி செய்கிறனால இந்த சட்னி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதை நம்ம தாளிப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான புதினா சட்னி ரெடி. இந்த சட்னி இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் சரி, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் புதினா சட்னியை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புதினா சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.